அது 8ல் 11, 13 இல்லையா? ஆமா, ஆமா 11, 12, 13. ஆமா brother. மார்க் 8. ஓகே. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு தியானிக்கிற எடுத்திருக்கிற இறை வசனம் மார்க் 8வது அதிகாரம் 11, 12, 13 மூன்று வார்த்தைகள். யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினார். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றைக் காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்குச் சென்றார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ பரிசேயர் வந்து முதல்ல என்ன பண்றாங்க? ஆண்டவரோடு வாதாடுகிறார்கள் இல்லையா? இல்லை எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டவங்க இருக்கிறீங்க? ஆ, எனக்கு ஏன் இப்படி நடக்குது? நீங்க பண்றது நியாயமா சரியா? ஆ, இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா நீங்க எந்த சைடில் இருக்கிறீங்க? யார மாதிரி இருக்கிறோம்? இப்ப கேக்குறது இல்ல பிரதர், இப்ப தொடக்கத்துல கேக்குறது இல்ல, இப்படிதான் முன்னாடி இருந்தோம் பிரதர். கேட்டிருக்கோம். ஓகே. ஒரு தொடக்கத்தில் அப்படிதான் இருந்தீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டீங்களா? கேட்டோம் பிரதர், கேட்டேன். கேட்டிருக்கோம். ஓகே. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவோட வாதாடினோம்னா, சி எப்போ நமக்கு தெய்வ பயம் இல்லாம போதோ அப்போதான் கடவுள்கிட்ட கேள்வி கேட்குறோம் நம்ம. ஓகேங்களா? ஆ, ஆ, யோபு என்ன பண்றாரு? ஆண்டவர் நிறைய கேள்வி கேட்கிறார். கரெக்டா? ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். கிட்டத்தட்ட யோபு 3வது அதிகாரத்திலேருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் ஒரு 38 வரைக்கும் புலம்புறாரு யோபு. நான் யோகியமா இருந்தேன், கஷ்டப்பட்டு நல்லபடி இருந்தேன், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு எதுக்கு எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பேசுறாரு. ஓகேயா? கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சரிப்பா, நம்ம ரெண்டு பேரும் வழக்காடலான்னு சொல்லி ஒரு 2 பகுதி கேள்வி கேட்கிறார். ஏதாவது ஒரு கேள்வி ஆன்சர் பண்ண முடிஞ்சதா யோபுவால? யோபுவால ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சதா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் யோபு புத்தகத்தை படிச்சிருக்கீங்க ஃபுல்லா? மைக் மியூட்ல இருக்கு சிஸ்டர். ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. பூமிக்கு நான் அடித்திடம் விழும்போது நீ எங்கடா இருந்தேன்னு கேட்கிறாரு. ஓகேயா? வானத்தை அப்படி பரப்புனே, அப்போ எங்கே போனேன்? ஆ, இந்த கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுமா? ஏன் நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்குறோம்? கடவுள் எவ்வளோ பெரியவன்றது நமக்கு தெரியாதனால சில நேரத்தில் என்ன பண்ணுறோம்? முட்டாள்தனமாக அவர்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்குறோம். ஆண்டவரும் பொறுமையாக இருக்கிறார். யோபுக்கு காதில் விழுந்த மாதிரி நமக்கு காதில் விழுந்தா ஆண்டவர் கேட்டிருப்பார் நம்மக்கிட்ட. நான் யாருன்னு தெரியுமா? நான் கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லுன்னு கேட்டாருன்னா நம்மளால ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. அதனால் நம்ம கடவுள்கிட்ட அந்த தெய்வ பயம் இருப்பது மிக மிக அவசியம். தெய்வ பயம் நம்ம பயந்து நடுங்கிறது கிடையாது, கடவுள் மேல் உள்ள மரியாதை. ஓகேங்களா? கடவுள் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பரிசுத்தமானவர், எவ்வளவு ஞானம் மிகுந்தவர், அதை நம்ம நினைச்சு பார்த்து ஆச்சரியப்படத்தக்கவர் இல்லையா? அதுதான் தெய்வ பயம். அது நம்ம அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பரிசுத்தமானவர்னு நம்ம நினைக்கும் போது உண்மையிலே நம்ம பாவத்தை விட்டுருவோம். அதனால தான் தெய்வ பயமே ஞானத்துடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லுது. இந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? எதுக்காக இவங்க ஆஹ், அடையாளம் கேட்குறாங்க? பரிசேயர்கள் எதற்காக அடையாளம் கேட்குறாங்க? அதுலேயே வசனம் 8:11 பாருங்க. மார்க் 8:11. பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். ஆண்டவரை டெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ கேள்வி கேட்கறது கடவுளை முதல்ல கேள்வி கேட்கக்கூடாது. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இவங்க எங்கேருந்து அடையாளம் கேட்குறாங்க? வானத்திலிருந்து அடையாளம் கேட்குறாங்க. ஆண்டவர் அற்புதங்கள் நிறைய பண்ணாரா பண்ணலையா? ஏகப்பட்ட நோய்களை குணமாக்குறார். ஆ, 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறார். இருந்தாலும் அவங்களுக்கு அதில் திருப்தி இல்லை. எத்தனை அடையாளமும் கொடுத்துருக்கிறார் கடவுள். இருப்பினும் அவர்களுக்கு அதில் நம்பிக்கை வரல, ஒரு திருப்தி வரல. நிறைய மக்கள் என்ன பண்ணுறோம்? நம்மளும் இப்படி தான் சில நேரத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதம் அடையாளம் பண்ணுறாரு, நம்மளும் தேங்க்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் போய் கவுன்சிலிங்கில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பிரதர்னு போய் கேட்குறோம். கரெக்டா? நிறைய பேர் கவுன்சிலிங், சரி நான் கவுன்சிலிங் போகிறது தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நிறைய பேர் கவுன்சிலிங்கில் போய் குறி கேட்குற மாதிரி போய் கேட்குறீங்க. அது செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை நம்மளுக்கு முடிவு எடுக்க முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கவுன்சிலிங் போய் கேட்குறது தப்பு கிடையாது. சிலர் தியானத்துக்கு போனாலும் கம்பல்சரியாக கவுன்சிலிங் போகணும். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வச்சுட்டு இருக்காங்க.
நான்லாம் என்னுடைய ஃபர்ஸ்ட் 6 வருஷம் கடவுள் விட்டு இருக்கும்போது நான் கவுன்சிலிங்கே போனது கிடையாது. எதுக்கு தேவையில்லாமல் கவுன்சிலிங்லான்னு சொல்லிட்டு. இறை வார்த்தையில் நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஒரு முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் நம்மளுக்கு முடிவெடுக்க முடியல அப்படின்னா போகலாம். ஓகே. அல்லது ஆன்மீக வளர்ச்சிக்காக நம்மளோட பிரச்சனை இருக்குது கண்டு அது சொல்யூஷனுக்காக போகலாம், தப்பு கிடையாது. நிறைய பேர் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் கவுன்சிலிங் போகிறான். ஆண்டவர் எனக்கு ஒரு நம்பிக்கை வர மாதிரி ஏதாவது ஒன்று செய்வாரா, ஒரு தொழில் செய்கிறோம், இது நல்லபடி நடக்குமா நடக்காதா, இதுக்கு பேர் என்னது? குறி கேட்குறது. என் பையன் எக்ஸாம் எழுத போகிறான், புரியுது. ஆ என் பையன் நல்லா மார்க் வாங்கணும் ஆண்டவரே அப்படின்னு போய் கவுன்சிலிங் போனால் என்ன அர்த்தம்? குறி கேட்குறோம், அதுக்கு போய் கவுன்சிலிங் உட்காரக்கூடாது. புரியுது. இப்போ ஆ, இவங்க கேள்வி கேட்குறதும் அப்படி தான் கேட்குறாங்க. இப்போ ஒரு அடையாளத்தை காமிங்க, அப்போ தான் நான் அவங்கள கடவுள்னு நம்புவேன். சரி, நம்ம எந்த இன்டென்ஷனில் கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் பரிசேயர்கள் கண்ணு முன்னால் பண்ணி காமிச்சாரு, நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இது நடந்தால் தான் நான் நம்புவேன். எத்தனை பேர் இப்போ இல்லை, முதல்ல இதை செஞ்சா நான் உங்களை பின்பற்றுவேன் ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? ஆ, ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. நானும் அப்படி ஒரு காலத்தில் கேட்டிருக்கிறேன். இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்தா உங்க பின்னால் வருவான் ஆண்டவரேன்னு. அப்புறம் வந்தப்பறம் தான் தெரியுது அவர் ஏற்கனவே விடுதலை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு. கரெக்டா? நிறைய நேரத்தில் நம்ம தெரியாமல் நிறைய கேள்வி கேட்குறோம், நிறையா பேரம் பேசுகிறோம் ஆண்டவர்கிட்ட. ஸோ அப்போ ஆண்டவர் அந்த அந்த மாதிரி நேரம் கடவுளுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்குறோம். ஜீசஸ் பாருங்க, பெருமூச்சு விட்டு இந்த தலைமையில தப்பு எதனால பெருமூச்சு விடுறாரு ஜீசஸ் இந்த இடத்துல? எதனால ஜீசஸ் பெருமூச்சு விடுறாரு? மக்களை நினைச்சு கவலைப்பட்டு இருப்பாங்க. ஆமாம், என்ன பண்ணாலும் இந்த ஜென்மங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு பெருமூச்சு விடுறாரு. இதுங்களை என்ன பண்றது இது? என்னதான் நம்ம இவ்வளோ பேசினாலும் குணப்படுத்தினாலும் அற்புதங்கள் செஞ்சாலும் மறுபடியும் என்ன கேட்குறாங்க? வானத்திலேருந்து ஒரு அடையாளம் வேணும். எதுக்கு வானத்திலேருந்து வேணும் வானத்திலேருந்து வேணும்னு கேட்குறாங்க தெரியுமா? எதனால அவங்க வானத்திலேருந்து ஒரு அடையாளம் வேணும்னு கேட்குறாங்க? ஆண்டவர் பூமியில் நிறைய அடையாளம் பண்ணார். கரெக்டா? நிறைய பேர் நோயை குணப்படுத்துறார். ஆ ஆ, பேய்களை ஓட்டி காமிச்சார், உணவை பெருக்கி காமிச்சார். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் திருப்தி வரல. எங்களுக்கு வானத்திலேருந்து ஒரு அடையாளம் வேணும்னு கேட்குறாங்க. எதனால? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் 40 வருஷம் ஃப்ரீயாக ஃபுட்டு போட்டார் இல்லையா மேலே இருந்து? அதை மாதிரி ஃப்ரீயாக உணவு வேணும்னு கேட்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ம் வேலை செய்யாமல் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டால் நீ கடவுள்னு ஏற்றுக்கிறேன்றாங்க. அதனால தான் ஆண்டவர் திட்டுறார். ஓகேங்களா? இந்த விபச்சார தலைமுறை, ஏன்னா அங்கே 40 வருஷம் ஃப்ரீயாக சாப்பாடு கிடைச்சது இல்லையா? நீங்கள் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஆண்டவர் அதே கேள்வி கேட்குறாங்க அவங்க. யோவான் 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரத்தில் 26லேருந்து படிச்சீங்கன்னா யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். யோவான் 6:26. இயேசு மறுமொழியாக, நீங்கள் ம் அருள் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ம் ஆமென். ஓகே. 28ல் ஆண்டவர் சொல்றாரு. ஆ, ஆ, ஓகே. 30ல் பாருங்க, யோவான் 6:30, அவர்கள் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல்கள் செய்கிறீர். இந்த வார்த்தை எப்போ கேட்குறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து இவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. அங்கே சாப்பிட்ட கும்பல் கும்பல் தான் இது. பின்னால் தொடர்ந்து வந்து மறுபடியும் ஒரு அடையாளம் கேட்குது. ஓகேங்களா? எதுக்காக கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 31ல் பாருங்க, எங்கள் முன்னோர்கள் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினா அல்லவா? இப்போ எங்கள் முன்னோர்களுக்கு ஆண்டு வானத்திலிருந்து உணவு கொடுத்தாரு, எங்களுக்கு நீ கொடுத்தீங்கன்னா நாங்கள் நம்புவோம்னு சொல்கிறது தான் அங்கே அங்கே அர்த்தம். புரியுதா? ஏற்கனவே ஆண்டு ஒரு நாள் பண்ணி காமிச்சார், ஆனால் அவங்களுக்கு டெய்லி ஃப்ரீ உணவு வேணும். இப்போ ஜீசஸுக்கு கோவம் வருமா வராதா? அதனால தான் ஜீசஸ் கோவம் வருது. இதனால தான் அவங்க எங்க இருந்து அடையாளம் கேட்குறாங்க? வானத்திலிருந்து அடையாளம் வேணும், வானத்திலிருந்து அடையாளம் கேட்கறதுக்கு காரணம் அதுதான். வானத்திலிருந்து ஃப்ரீ ஃபுட்டு வரும்னு பார்க்குறாங்க, ஸ்விக்கி ஃப்ரீயாக கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. கரெக்டா? நம்ம இப்போ தலா பார்த்து ஸ்விக்கிலாம் ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா டெலிவரிக்கு? அவங்க ஃபுட்டும் ஃப்ரீயாக வரணும், டெலிவரியும் ஃப்ரீயாக வரணும்னு பார்க்குறாங்க. ம் நம்மளும் சில நேரத்தில் அப்படி தான் ஆர்டர் கேட்குறோம். என்ன பண்ணுறேன், அது வேணும் இது வேணும் லிஸ்ட்டு எல்லாம் ஃப்ரீயாக தானே கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட.
காசு கொடுத்தா கேட்குறோம்? ஒன்றும் கிடையாது. நிறைய நேரத்தில் ஜீசஸ் ஃப்ரீ டெலிவரி பாய் மாதிரி கேட்குறோம். ஆண்டு எனக்கு இது வேணும் அது வேணும், ஃப்ரீயாக வந்து டெலிவரி பண்ணிட்டு போங்க. ஆண்டு என்ன சொல்லுவார்? விபச்சார தலைமுறையினேன்னு சொல்லுவார். ஜீசஸ் அது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவோடு நாம் கொண்டிருக்கிற உறவு ஒரு தேவைக்காக இருந்ததுன்னா அங்கே அன்பே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிறீர்களா? அவரிடம் இருக்கிற எதையாவது அன்பு செய்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து வேணுமா, இல்லை அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேணுமா? நம்மளே யோசித்து பார்க்கணும். இந்த மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு தேடி வரல, அவர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தாங்க, இல்லையா? ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவதான் பெருமூச்சு விட்டுட்டு சொல்றார், விபச்சார தலைநகருக்கு நான் என்ன பண்றது, என்ன அடையாளம் காமிக்கிறது உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடையாது, ஓடி போங்க. சொல்லிட்டு கடைசியில் என்ன அந்த மூணாவது வார்த்தை என்ன சொல்றார் ஆண்டவர்? அங்கிருந்து அகன்று சென்றார்ன்னு இருக்குது. ஜீசஸ்க்கு அவங்க கூட இருக்குது பிடிக்கல. ஏன்? அழிந்து போகிற இந்த உலகத்தையும் உலகபூர்வமான காரியத்தை தேடி தான் மக்கள் போறாங்க தவிர அழியாத கடவுளை தேடி அவங்க வரல. நம்முடைய தேடுதல் இயேசு கிறிஸ்து தேடி போறோமா, அவர்கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு தேடுறோமா? முதல்ல இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது அப்படி தேடி வந்திருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் வந்து நம்ம கடவுள் ஒரு சில அற்புதங்கள் செஞ்ச பிறகும் டெய்லி நமக்கு ஏதாவது இது வேணும் அது வேணும் அது இப்படி வந்துட்டு இருந்தோம்னா நாமும் இதே போல தான் இருந்துட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா? சரி, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டால் பரலோகம் பூலோகம் எல்லாம் உங்களுக்கு சொந்தம். கரெக்டா? ஜீசஸை சொந்தமாக்கி கொண்டா இப்போ ஒரு பெரிய சிம்பிள் ஒரு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொன்னோம். ஒரு ஏழை பொண்ணு இருக்குது. ஆ ஒரு இளவரசர் இருக்கிறார். இளவரசர் இந்த பொண்ணை அன்பு செய்கிறார். இந்த பொண்ணு உண்மையிலே என்ன பண்ணணும்? இளவரசர் அன்பு செய்யணுமா, அவர் கொடுக்குற பணத்துக்கு எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கணும்? ஹலோ, இங்க நிறைய லேடிஸ் இருக்கீங்க, சொல்லுங்க பாப்போம். இளவரசர் அன்பு. ஆனா இந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுது? எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணுங்க, ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு ஒவ்வொரு முறையும் கேட்டுன்னு வச்சுக்கோங்க. இளவரசர் என்ன பண்ணுவார்? இந்த 10,000 ரூபாய் பிடிச்சிக்கோ, ஆளை விடுன்னு சொல்லி கிளம்பி போயிடுவார். கரெக்டா? நம்ம அப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறோம். அப்பா நீங்க வந்தா போதும்னு நினைச்சோம்னா சொத்து ஃபுல்லா நமக்கு தான், ராணி ஆயிடலாம். மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இந்த தப்பு நிறைய கிறிஸ்தவங்கள் பண்றோம். நீங்க போதும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது உண்மையிலே அவரை மட்டும் அன்பு செஞ்சோம்னா எல்லாமே நமக்கு தான் சொந்தம். அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் கடவுளை அன்பு செய்வோம். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இதோ என்னையும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க உங்க வாயால சொல்லுங்க, எத்தனை முறை இயேசு கிறிஸ்து கேட்கறதுக்கு பதிலா அந்த உலகபூர்வமான காரியத்தை கேட்டிருக்கிறீங்க? ஆண்டவரே, இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பல நேரங்களில் நீர் போதும் என்று நாங்கள் கூறினாலும் உம்மிடம் ஏதாவது எதிர்பார்த்து வந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. எனக்காகவோ இதோ என்னுடைய குடும்பத்திற்காகவோ இந்த உலகபூர்வமான காரியத்திற்கு முன்வைத்து நான் பல நேரங்கள் ஜெபித்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். இதோ நீர் போதும் ஆண்டவரே, உம்மை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையோடு, உம்மை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு உம்மிடம் வராத தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்க ஒப்பு கொடுங்க. நீங்க செஞ்ச தப்பு நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும். வாயை திறந்து ஆண்டுட்டு சொல்லுங்க. எத்தனை முறை சுயநலத்துக்காக நம்ம கடவுள்கிட்ட போயிருக்கிறோம். கடவுளை அன்பு செய்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம போகிறது அவரை தேடி போல அவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு தேடி போயிருக்கிறோம். நம்முடைய தேவைகள் அங்கே சந்திக்கப்படுமான்னு தான் நிறைய நேரத்தில் போயிருக்கோம் தவிர ஜீசஸ் எனக்கு போதுன்ற ஒரு அன்பினால் போகாத நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, இன்றிலிருந்து உம்மை அன்பு செய்வேன் ஆண்டவரே. ஏதாவது எதிர்பார்த்த அல்ல, நீர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உம் உயிரை எங்களுக்காக தியாகம் செய்தீர். இதோ நானும் எந்த ஒரு இந்த உலகப்பூர்வமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உம்மை பின்பற்றக்கூடிய வரத்தை எங்களுக்கு கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.